ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிக்க போகிற 173வது படம் வந்து பிரம்மாண்டமாக வந்து கடந்த நவம்பர் 5ஆம் தேதி ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் தான் வந்து அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அவங்க பிரம்மாண்டமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் அந்த ஆஃபீஸில் எடுத்த அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. பூஜை போட்ட அந்த வீடியோ, ஓகேங்களா. கமல் வந்து ரஜினி சாருக்கு மாலை போடுறது, சுந்தர் சிக்கு மாலை போடுறது எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. அதான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பேரதிர்ச்சியூட்டும் தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இயக்குனர் சுந்தர் சி வந்து இந்த படத்துலேருந்து விலகியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தவிர்க்க முடியாத காரணத்தினாலையும் கனத்த இதயத்தோடு வந்து படத்தோட அந்த பணிகள்லேருந்து நான் வந்து விலகிறேன். இது வந்து நான் என்னால் வந்து யூகிக்கவே முடியல. நான் வந்து விலகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலேயே நம்ப முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் வந்து நான் வந்து இந்த படத்துலேருந்து விலகிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நான் வந்து இந்த படத்துலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி ரசிகர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருவர் மீதும் தனக்கு அளவில்லாத மரியாதை இருப்பதாகவும், அதாவது யார் மீதுனா ரஜினி சார் மீதும் கமல் மீதும் மிகுந்த அளவில்லாத மரியாதை இருக்கிறதுனால அவங்க கூட சேர்ந்து பணியாற்ற முடியல, இப்போ பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. பாருங்கள், விலக வேண்டிய நிலை வந்து வருத்தம் அளிக்குது, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி, கமல்ஹாசன் போன்ற இரு ஜாம்பவான்களையும் இணைந்து பணியாற்றுவது எனக்கான கனவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கான கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து திடீர்னு விலகி இருக்காரு அப்படின்னா வந்து அது வந்து நம்மளே வந்து யோசிக்கணும். எதனால் விலகியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியல. காரணம் இன்னும் வந்து வரலை. அந்த நியூஸ் எதுவும் இது வரைக்கும் வரல. ஆனால் அடுத்த டைரக்டர் யார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து அறிவிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து மிக முக்கியமான படம் கமலுக்கு, ஓகேங்களா. எதனால் வந்து அவர் வந்து ரஜினி சார் வந்து கமலுக்கு இந்த படத்தை பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறது போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சுந்தர் சி விலகினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.